எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி தேங்காய் அறுவடை பண்ணுறதுலேருந்து அதை எப்படி பதப்படுத்தி எப்படி அதில் தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் பார்க்கலாங்க. நம்ம எப்போவுமே தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்கினது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயை அறுவடை பண்ணி அதை வந்து பதப்படுத்தி நம்ம தேங்காய் செக்காட்டிக்குவோங்க. மீதி இருக்கிற பருப்பை வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தலைக்கு தடவது மட்டும்தாங்க. மற்றபடி பலகாரமோ இல்லை வீட்டு சமையல்லையோ பயன்படுத்துறது ரொம்பவே கம்மிங்க. அதனால் நம்ம ஒரு தடவை செக்கு போட்டால் அது வந்து கொஞ்சம் 6 மாதத்துக்கு வருங்க. அதுக்கப்புறம் அடுத்த முறை ரெடி பண்ணும்போது இன்னொரு செக்கு போட்டுக்கோங்க. தேங்காயை மரத்துலேருந்து பறிக்கிறதுக்கு எந்த பதமும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு சில தேங்காய் வந்து நல்லா முத்திடுச்சுன்னா அதுவே கீழே விழ ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேங்காய் பறிக்கிறவங்கள கூப்பிட்டு மற்ற இருக்கிற எல்லா தேங்காயும் பறிச்சிடுவாங்க. பறித்த தேங்காயை வந்து இந்த மாதிரி குட்டானா போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்கு இல்லை வந்து வேறு படத்தா போட்டு மூடி வச்சுருக்கோங்க. ஒரு 25 நாளைக்கு மூடி வச்சிருந்தோம். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உரித்து பருப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. வாங்க நம்ம தென்னை மரத்தையே பார்த்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது தாங்க நாங்கள் வச்சுருக்க தென்னை மரம். ஒரு 50 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே வச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. 2-3 வருஷமாக காய்ப்பு கொடுத்துட்ருக்குதுங்க. இதுக்கு வந்து வாய்க்கால் பாசனங்க. நாங்கள் முன்னாடி இந்த வயலுக்கு வாய்க்காலில் வந்து தண்ணி வருங்க, அப்போ வச்சதுங்க. நான் இப்போ வந்து பைப்பு கீழே போட்டாச்சு. ஆனால் அந்த வாய்க்காலில் வந்து அப்படியே விட்டுவிடுங்க. அதுலேருந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம தேங்காயிலேருந்து ரெடி பண்ணதுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு 5 மரம் இருக்குதுங்க, அதையும் பார்த்துடலாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு கன்று நர்சரியிலேருந்து வாங்கினோங்க. நல்லாவே காய்ப்பு பிடிச்சிருக்குதுங்க. இது தானாக முளைச்ச மாமரம், அது அப்படியே விட்டாச்சுங்க. இன்னொரு மரம் அதுவும் தானாக முளைச்சதுங்க, அது அப்படியே விட்டாச்சு. மற்ற தென்னை மரங்களும் 5 மரமும் நல்லாவே காய்ப்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. வாங்க நம்ம இப்போ தேங்காய் எப்படி உடைச்சி அதை பருப்பு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா காய்ந்த தேங்காய்ங்களங்க இந்த மாதிரி இந்த உரிக்கோல் இருக்குதுங்க, அதை வச்சு ஒரு தேங்காயை தாங்க உரிக்கணும். முன்னாடிலாம் வந்து தேங்காயை 2ஆக பிளந்துருவோங்க. அதுக்கப்புறம் அதை பருப்பு அப்படியே எடுத்துருவோம். ஆனால் இப்போ வந்து இந்த கொட்டாங்குச்சியும் நல்லா சேல்ஸ் ஆகுதுங்க. அதனால் வந்து ஒரு தேங்காயாக இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி உரிக்கிற மாதிரி உரிக்கணுங்க. இது வந்து ஒரே நாளில் உரிச்சது கிடையாதுங்க. ஒரு 3-4 நாள் ஆச்சு. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி உரித்து வச்சுக்குவோங்க. இந்த மாதிரி உரிச்ச தேங்காயுமே 2 நாள் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நல்லாவே வெடிச்சுக்குங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 2ஆக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிச்சிச்சு. இது 2 நாள் ஆன தேங்காய்ங்க. இது அப்படியே கொடுவால் 2ஆக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல் வச்சு கூட உடச்சிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து தேங்காய் தண்ணி வந்து தேவைப்படுவோங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காயாக வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டோங்க. இந்த தேங்காய் தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம வந்து ஆளுங்க வந்திருந்தாங்க வயலுக்கு, அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடைச்சேங்க. நம்ம எல்லா தேங்காயும் ஒரே டைமில் உடைக்கலங்க. நம்ம ஒரு 3 நாள் ஆகிடுச்சிங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடைச்சி ரெடி பண்ணோங்க. தேங்காய் உடைக்கும் போதுங்க ஒரு சில தேங்காய் கெட்டு போயிருக்கோங்க. ஒரு சில தேங்காயோட தண்ணியுமே வந்து கெட்டு போயிருக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 20 நாள் மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளநியாக பறித்தது இந்த மாதிரிலாம் கெட்டு போயிருங்க. ஸோ நம்ம தேங்காய் உடைக்கும் போது நல்ல பருப்பாக தனியாக வச்சுக்கணுங்க. கெட்டுப்போன தேங்காயை வந்து தனியாக வச்சுக்கணுங்க. பாருங்கள், இதெல்லாம் முன்னாடி உடைச்ச மட்டைகளுங்க, அது அப்படியே வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடைச்சி அதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு தேங்காய் பருப்பு மட்டும் ஒரு இதில் போட்டு நல்லா காய வைக்கணுங்க. வாங்க எப்படி காய வைக்காதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி படத்தை வச்சு கீழே நாங்கள் காய வச்சுட்டோங்க. ஒரு முடியாக எடுத்து காய வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நேராக சூரியனுக்கு படுற மாதிரி காய வைக்கணுங்க. இது வந்து காயறதுக்கு வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஆகுங்க. அது வெயிலை பொறுத்து இருக்குதுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து அப்படியே மேலே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குங்க. அந்த டைமில் வந்து நம்ம தேங்காயை கீற ஆரம்பிக்க வேண்டியதாங்க. நாங்கள் ரெடி பண்ணும்போது நல்ல வெயிலுங்க. ஸோ 2 நாளிலே ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இதில் வந்து பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் தேங்காய் இந்த அளவுக்கு காஞ்சிருந்ததுங்க. பாருங்கள், அந்த தேங்காய் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. கொட்டாங்குச்சியில் ஒட்டாத அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பருப்பு எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமுங்க.
நாங்கள் தேங்காய் எடுக்கும்போதுங்க அதில் இருக்க நல்ல பருப்பு, அதில் கொஞ்சம் ஒரு சில பருப்பு உடஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க பருப்பு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ண தான் போகிறோம். அப்போ சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுங்க. அதனால் நாங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டோங்க. இந்த மாதிரி எடுத்த பருப்பையும் அன்னன்னைக்கு நம்ம எடுக்கிற பருப்பையும் தனித்தனியாக காய வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த பருப்பு காயறதுக்குமே ஒரு 2 நாள் ஆகுங்க. பாருங்கள், இதெல்லாம் முன்னாடி எடுத்தது நல்லாவே காஞ்சிருச்சு. உங்களுக்கு பாருங்கள், கலர் அந்த வெள்ளை கலர் வந்து அப்படியே மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து அடுத்த நாள் எடுத்ததுங்க. அதனால் தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரே டைமில் வச்சுக்கலாங்க. 2 நாள் காய வச்ச பிறகுங்க அந்த தேங்காயை வந்து நம்ம உடைச்சி பார்த்தோன்னா அதில் வந்து எண்ணெய் பசை இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் வாசமும் அடிக்குங்க. அதுதாங்க பதம். அந்த பதத்தில் எடுத்து நம்ம வந்து செக்கு ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேல்ஸ் பண்ண போகிறனாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து 1 மாதம் இல்லை 2 மாதம் வந்து பதப்படுத்தி வச்சுருந்து கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து நம்ம பருப்பு எடுக்கும்போது ரேட் அதிகமாக இருக்காதுங்க. அந்த டைமில் நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுருந்து ரேட் அதிகமாக இருக்கும்போது சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. செக்கு ஆட்டும் போதுங்க கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டால் எண்ணெய் ரொம்ப வாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.